ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். பெரம்பூரில் வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்திய திருமாவளவன் ஆம்ஸ்ட்ராங் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், ஆம்ஸ்ட்ராங்கின் மறைவு பகுஜன் சமாஜ் கட்சிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தலித் அரசியலுக்கும் பேரிழப்பு என்றார். இந்த கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அவருடைய இழப்பு என்பது பகுஜன் சமாஜ் கட்சிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தலித் அரசியலுக்கே நேர்ந்த ஒரு பேரிழப்பாகும். உண்மையான குற்றவாளிகள் இன்னும் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதுதான் இன்றைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில், அவருடைய குடும்பத்தின் சார்பில் முன்வைக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு கோரிக்கை. அதனால்தான் செல்வி மாயாவதி அம்மையார் அவர்கள் இதை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டாயமும் எழுந்துள்ளது. இதேபோல முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். வைத்து கொலை செய்வது அரசியல் கொலைகள் அதிகரித்திருக்கிறது. இதில் அரசியல் பின்புலம் இல்லை என்று இப்பொழுது அதிகாரிகள் ஏன் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நான் கேட்கிறேன். சிறையில் இருந்தே குற்றத்தை செய்பவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். இதற்கு அரசு ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இது திராவிட மாடலா, தினம் ஒரு கொலை மாடலா என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் நியாயம் கிடைக்க வேண்டும். இல்ல சிபிஐ விசாரணை நிச்சயம் தேவை. ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், திமுக ஆட்சியில் அரசியல் தலைவர்கள் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றார். ஆம்ஸ்ட்ராங்கிடம் இருந்து பெற்ற துப்பாக்கியை போலீசார் ஏன் திருப்பி தரவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். அவன் தனியாக எனக்கு துப்பாக்கி அனுமதி தரல, அவர் கொடுத்துருந்தீங்கல்ல, அவர் வச்சிருந்தாருல, தேர்தல் நேரத்தை ஒப்படைச்சார்ல, தேர்தல் முடிஞ்சவன் நாளாச்சு, திருப்பி கேட்டார்ல, ஏன் கொடுக்கல? கேட்கறதுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? உடனே முடிஞ்சவொன்னா அவர் திருப்பி கேட்டார்ல, கொடுத்துருக்கலாம்ல. அவர் கையில் துப்பாக்கி இருக்குன்னா நெருங்கி இருக்க மாட்டான். துப்பாக்கி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சு அவனுக்கு? வீட்டு வாசலில் வந்து வெட்டி கொண்டுடலாம்ங்கிற துணிவு வருதுன்னா ஒரு தலைவரை, அது எப்படி? நீங்கள் அப்போ துப்பாக்கி கொடுத்துருந்தா அவர் சுட வேணாம், எடுத்து காட்டியிருந்தாலே ஓடி இருப்பான். இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலை குறித்து உளவுத்துறைக்கு முன்பே தகவல் தெரிந்தும் பாதுகாப்பு கொடுக்க தவறிவிட்டதாக பிஜேபி மூத்த தலைவர் ஹெச் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் கொலை கொள்ளைகள் தொடரும் நிலையில் காவல்துறை கட்டுப்பாட்டை இழந்துவிட்டதாக கூறினார். அப்படின்னா காவல்துறைக்கு இங்க கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம். ஏன் நீங்க அதாவது இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங்க கொண்டது கூட கூலிப்படை தான். இந்த கூலிப்படைகள் சுதந்திரமா தெரிந்து கொண்டு இருக்கு, படுகொலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காரு. நீங்க நேற்று முன்தினம் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டிருக்காரு. என்ன சொல்றாங்க? உளவுத்துறைக்கு தெரியுங்கிறாங்க. அப்ப ஏன் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கல? So many questions are arising. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.